ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பழகக்கூடாது, அப்படிப்பட்ட விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் நம்ம க்ரோ ஆக ஆக தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸும் நம்ம பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நமக்கு தெரிய வரும். நெட்வொர்க்கிங், ஈவெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸ், பார்ட்டிஸ், பப்ளிக் பிளேசஸ், இந்த எல்லா பிளேஸ்லையும் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசி பழகி தான் ஆகணும். ஒரு புதிய வேலை, புதிய வாழ்க்கை, இல்லைனா ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப், இப்படி எது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இவங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசி பழகணும்னு சோஷியல் ரீதியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் டுடே வீடியோவில் சைக்காலஜிக்கலாகவும் சயின்டிஃபிக்கலாவுமான ஒரு 4 ஸ்டெப் கான்வர்சேஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை கற்றுக்கிட்டாலே நீங்கள் எங்கே வேணால் யாருக்கிட்ட வேணால் சிம்பிளாக கான்வர்சேஷன் பண்ணலாம். இந்த 4 ஸ்டெப்ஸையும் பீப்புள் ஃபோர் பிளே அப்படி தான் கூப்பிடுவாங்க. உங்களோட கான்வர்சேஷன் யூஸ்லெஸ், போரிங் இல்லைனா அன்கம்ஃபர்டபுள் ஆக வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிடுங்க. எப்போ, எங்கே, எப்படி, என்ன, இந்த 4 விஷயங்களும் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியலைன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ பி அவேர் ஆஃப் திஸ். ரூல் நம்பர் 1, ப்ராக்சிமிட்டி. நீங்கள் யாருக்கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க உங்கள் ப்ராக்சிமிட்டி சர்க்கிளில் இருக்கணும். அவர் உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கணும். கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நீங்கள் பாட்டுக்கும் புலம்பிட்டு இருப்பீங்க, அவர் அதை கண்டுக்காமல் வேற எதையாச்சும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறவங்க உங்கள் பக்கத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத லிசன் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சு பேசுங்க. ரூல் நம்பர் 2, சிக்னல்ஸ். நீங்கள் எங்கேயாச்சும் போய் யாரையோ பார்க்க போறீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த நபர் ஆல்ரெடி சின்சியராக லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு, ஆர் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட போய் நீங்கள் பேச ட்ரை பண்ணக்கூடாது. பிகாஸ் அது அவங்களுக்கு எரிச்சலை தான் உண்டாக்கும். நீங்கள் பிஸியாக உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது யாராச்சும் வந்து இப்படி பண்ணால் உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும். சேம் அது மாதிரி தான் இதுவும். பட் அதே நீங்கள் இன்னொரு நபர் சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஃப்ரீ பாடி லாங்குவேஜோட இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசலாம். இதுதான் சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸை வச்சு நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம். ரூல் நம்பர் 3, ஐ கான்டாக்ட். நீங்கள் இன்னொரு நபர்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மில்லி செகண்ட்ஸ் ஆச்சும் அவங்க கூட ஐ கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி ஐ கான்டாக்ட் பண்ணும்போது அது ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அது கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர வைக்கும். பட் அதுக்காக அவங்கள நீங்கள் முறைச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரூல் நம்பர் 4, ஸ்மைல். நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்பில் இருக்கிற நபர் கூட ஒரு புன்சிரிப்பு சிரிச்சாலே அது உங்களை ஃபுல் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு வார்ம் அப் டோன் கொடுத்துரும். அதுக்காக கக்கப்பக்கன்னு ஒன்றும் சிரிக்க வேணாம். கான்வர்சேஷனில் லைட்டாக சிம்பிளாக சிரிச்சா போதும். இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான் பீப்புள் ஃபோர் பிளேன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க கிட்ட பேச போகிறோம்னா ஸ்டார்டிங் நம்ம என்ன பேச போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் புதிய நபர்கள் கிட்ட பேச போறீங்கன்னா ஹாய், ஹலோ, உங்க நேம் சொல்லி இன்ட்ரோ ஆக்கிட்டு அவங்க நேமையும் கேளுங்க. தென் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ, எங்கிருந்து வரீங்க, இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ அந்த நபர் உங்க கூட கான்வர்சேஷன் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாரு. பிகாஸ் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தாட்ஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் எல்லா விதத்திலையும் இருக்கும். நெக்ஸ்ட், ட்ரையாங்குலேஷன். ஃபேமஸ் ஆத்தர் கியோஸ்டாக் தான் இந்த கான்செப்டை டெவலப் பண்ணாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நீங்கள், இன்னும் 2 சைடில் 2 பேர். அவங்களோட பிஹேவியர், அவங்க என்ன வாட்ச் பண்ணுறாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணாலே அவங்க கூட கான்வர்சேஷன் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறீங்க. அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணுற பொண்ணோட ஆட்டிடியூட் பார்க்குறப்போ அது ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவங்க கூட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி உங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எகெயின், இல்லை நான் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஃபுட் சாப்பிட மாட்டேன், ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இப்படி உங்கள் கான்வர்சேஷனை க்ரோ பண்ணலாம். தென் உங்களோட கான்வர்சேஷன் ஸ்பார்க்காக மெயின்டைன் பண்ணணும். இந்த டயலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டோன்ட் பி இன்ட்ரெஸ்டிங், பி இன்ட்ரெஸ்டட். இங்கே எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை. கான்வர்சேஷன் நடக்கும்போது நம்ம நினைப்போம் நம்ம பேசுறத அவங்க கேட்கணும். பட் அவங்க பேசுறது நம்ம காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம். பட் அப்படி இல்லாமல் உங்க கூட பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கணும். அப்படி நீங்க இருக்கும்போது தான் நீங்க பேசுறதையும் அவங்க கியூரியஸா கவனிப்பாங்க. அந்த பிளேஸ்ல தான் உங்க கான்வர்சேஷன் சக்சஸ் ஆகுது. இல்லைன்னா அது ஆர்குமெண்டா மாறுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. உங்க கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்கா நிலைநிறுத்த நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. 1, பிங் பாங் மெத்தட். நீங்க ஒரு ஆளு கூட பேசிட்டு இருக்கீங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்னா அது ஒரு கான்வர்சேஷன்
கான்வர்சேஷனா தான் இருக்கணும். இன்டர்வியூவா மாறக்கூடாது. சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் கேட்கலாம். ஆனா நிறைய பேர் கேள்வி கேட்டு கேட்டு அந்த கான்வர்சேஷனவே போரிங்கா மாத்திடுவாங்க. அது எப்படின்னா, நீங்க ஒன்னு கேக்குறீங்க, அதுக்கு அவர் ஆன்சர் பண்றாரு. நெக்ஸ்ட் புது கொஸ்டின் கேட்காம அவர் சொன்ன ஆன்சர்ல உங்களுக்கு என்ன அனுபவம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணணும். அப்போதான் அந்த கான்வர்சேஷன் ஹெல்த்தியா முன்னோக்கி நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றவங்க கிட்ட வேர் ஆர் யூன்னு கேக்குறீங்க, அதுக்கு அவங்க ஐ எம் ஃப்ரம் பெங்களூர்னு பதில் சொல்றாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பெங்களூர்ல இருந்த அனுபவம் இருந்ததுனால அது நல்ல பியூட்டிஃபுல் பிளேஸ், கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதன் மூலமா உங்க கான்வர்சேஷன் இன்னும் சூப்பரா மூவ் ஆகும். இப்படிதான் நீங்க மூவ் பண்ணணும். இதை தவிர தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த இடத்தையே ரேபிட் ஃபயர் செஷனா மாத்தக்கூடாது. அதன் பிறகு ஸ்பிரிங்கிள் ஏ லிட்டில் ஹியூமர். அந்த கான்வர்சேஷன்ல நீங்க அவங்களுக்கு ஒரு சிறிய புன்னகை கொடுத்தா கூட அவங்க அந்த கான்வர்சேஷனை எப்போதும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க அவங்கள குட்டா ஃபீல் பண்ண வச்சிருந்தீங்கன்னா அதை அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. உங்களை எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அப்படிங்கிற பிளேஸ்லயே வச்சிருப்பாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல யாருமே டீப் டாக் பண்ண மாட்டாங்க. நம்ம சிரிக்கிறப்போ நம்ம பிரெயின் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இன்னொருத்தங்க மனமாற சிரிக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்தா அவங்களும் சரி நீங்களும் சரி அந்த மீட்டிங்கை வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டீங்க. நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவெர்ட், நீங்க கான்வர்சேஷன் பண்ற ஆள் இன்ட்ரோவெர்ட்னா நீங்க கொஞ்சம் மெதுவா தான் கான்வர்சேஷன் கொண்டு போகணும். சிரிக்க வைக்க போற அப்படின்ற பேர்ல வலுக்கட்டாயமா ஏதாச்சும் சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அது அவங்கள ரொம்பவும் டிஸ்கம்ஃபர்ட் ஆக்கி விட்டுடும். நீங்க எவ்வளவுதான் ஃபன் பண்ற பர்சனா இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு லிமிட் தான். நான் ஒரு காமெடி கிங் அப்படிங்கிற எண்ணத்துல அங்க போய் உங்க ஹோல் காமெடியையும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. பிகாஸ் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ல நான் நோட் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு பர்சனலாவே நல்லா தெரியும், பட் அவங்க வேற நபர் கூட பேசும்போது ரொம்பவும் ஃபேக்கா பேசுவாங்க. அவங்க ஒரிஜினல் கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் வெளியே வரவே வராது. பட் அப்படியெல்லாம் நீங்க இருக்கவே கூடாது. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா தான் உங்க ஒரிஜினல் ஆட்டிடியூட் வெளியே வரக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. பட் நீங்க ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா இருக்கும் பட்சத்துல உங்க ஒரிஜினல் ஆட்டிடியூடோட நீங்க பேசலாம். இப்போ நீங்க பேசுற ஆளுக்கு மழையில நனைய பிடிக்கும், ஆனா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அவருக்காக நீங்க மழை பிடிக்கும்னு பொய் சொல்லவும் கூடாது, அவங்களுக்காக நடிக்கவும் கூடாது. அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க ஆமா சாமி போடும்போது நீங்க ஒரு போரிங் பர்சன் ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ எதையும் மறைக்கவும் வேணாம், அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லவும் வேணாம். உங்க ஒப்பீனியனை கரெக்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. அவங்க பேசுறது பிடிக்கலன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுங்க. பிகாஸ் தேவையில்லாத கான்வர்சேஷன் கான்ஃபிளிக்ட் தான் வர வைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க மீட்டிங் ஆர் கான்வர்சேஷன்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆல்வேஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். கரெக்ட் தான். அதுபோல அந்த கான்வர்சேஷன் ஆர் மீட்டிங் முடியறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஐயோ இவன் எப்படா பேச நிறுத்துவான், நம்ம தப்பிச்சு ஓடிடலாம்னு அடுத்த சைடு இருக்கிறவங்க நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறதுக்குள்ள நம்ம ஜென்லியா அந்த கான்வர்சேஷனை முடிச்சு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த வீக்கெண்ட் என்ன பண்ண போறீங்க, ஓ சரி அப்படியே நடக்கட்டும், இப்படி ஒரு விஷஸோட உங்க கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கான்வர்சேஷன்ல உங்களை அவங்க நல்ல மெமரியில ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.